بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين وقال الله تبارك وتعالى فلما نسوا ما ذكروا به أنجينا الذين ينهون عن السوء وأخذنا الذين ظلموا بعذاب بئيس بما كانوا يفسقون وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة قلنا لمن قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم وأيضا قال من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே, அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நன்மை ஏவி தீமை தடுத்தல். இது என்னது என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளில் மிக முக்கியமான அடிப்படையான ஒரு கட்டளையாக இருந்து கொண்டிருக்கு. இப்படி தொழுகை அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, நோன்பு அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, இதே போன்று அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நன்மை ஏவுறது தீமை தடுப்பது, இதுவும் அல்லாஹுடைய மிக அடிப்படையான முக்கியமான ஒரு கடமையாகவும் ஒரு கட்டளையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடமை, இந்த கட்டளையை பூர்த்தி செய்வதின் காரணமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய தண்டனைகளை விட்டு பாதுகாப்பு கிடைக்கக்கூடியதா இருக்கு. இந்த கடமையை, இந்த கட்டளையை பூர்த்தி செய்யாமல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாவங்களின் மீது வரக்கூடிய இந்த தண்டனைகளை விட்டு யாரும் தப்ப முடியாது. உலமாக்கள் ரொம்ப தெளிவாக ரெண்டு விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. ஒன்றாவது, எப்படி பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் இருக்கிறதோ அதை ஒருத்தர் செய்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பாவம். தீனுக்கு புறம்பான, ஷரியத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அது ஒரு முன்கர், அது ஒரு பாவம், தீமை. அதே போன்று ஒருத்தவர் அதை கண்ணால பார்க்கிறாரு, அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது, அப்படி இருந்தும் அதை தடுக்கவில்லை என்று சொன்னால் இதுவும் ஒரு பாவம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இது முதலாவது நாங்கள் நல்ல முறையில் விளங்கி கொள்ள வேண்டும், எங்களுடைய மனசுல இதை பதிவு வைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் பொதுவாக நினைக்கிறது பாவம்னு சொன்னால் ஒருத்தர் பாவம் செய்கிறார், இதை மட்டும் தான் பாவம் நினைக்கிறோம். ஆனால் பாவத்தை புரியக்கூடியவரை பாவம் நடந்து கொண்டிருக்குது, அதை ஒருத்தர் பார்க்கிறாரு, ஆனால் அது தடுக்க சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் பாவம். இவர் ஒரு பாவி, இவர் ஒரு குற்றவாளி ஷரியத்துடைய பார்வையில அப்படின்றது அவருடைய மனசுலேயே இல்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழுதுட்டு வராரு, வரும்பொழுது தொழுகை இல்லாம ஒருத்தர் வரை ஒரு சமுதாயத்தையோ அவர் ரோட்டிலேயோ தெருவில் பார்க்கிறாரு, தொழுகை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் தொழுகை விட்ட பாவிகள், குற்றவாளிகள், இது ஒரு குற்றம் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய அதே நேரத்துல அவங்கள அந்த தொழிலின் பக்கம் ஏவ சக்தி இருந்து ஏவல் அப்படின்னு சொன்னா அதே நேரத்துல அவரு ஒரு பாவி, ஒரு குற்றவாளி அப்படின்றது அவருடைய மனசுலயே இல்லை. இது ஒரு பெரிய ஷைத்தானுடைய ஏமாற்றம். ஒவ்வொருவரும் தன்னுடைய இபாதத்துகள், தன்னுடைய கடமைகளை பூர்த்தி செஞ்சு நான் நிரபராதியாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான கட்டளைகளை பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய பொறுப்பு நீங்கி விட்டது என்பதாக ரொம்ப நிம்மதியுற்று இருக்கிறார். யாரெல்லாம் பாவங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ, பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களோ, அதன் காரணமா அல்லாஹ்வின் புறத்துல ஏதாவது வேதனை தண்டனை வரக்கூடியதா முடிவு செய்யப்பட்டிருந்து அது வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு எந்த அபாயம் கிடையாது என்பதா ரொம்ப நிம்மதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது பெரிய ஒரு ஏமாற்றம். மாறா உலமாக்கள் ரொம்ப தெளிவா எழுதுறாங்க, எப்படி சாராயம் குடிப்பது பெரும் பாவம், ஜினா செய்வது
விபச்சாரம் செய்வது ஒரு பெரும் பாவமோ அதே போன்று நன்மை ஏவுறதை விட்டு விடுவதும் தீமை தடுப்பது விட்டு விடுவதும் பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது. தர்குல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் மினல் கபாயிர் என்பதா அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரில் எழுதியிருக்கிறார். நன்மை ஏவரது விட்டு விடுவது, ஏவாம இருக்கிறது, தீமையை தடுக்காமல் இருப்பது, தீமை தடுப்பதை விட்டு விடுவது, இதுவும் பெரும் பாவம். அது மட்டும் இல்ல, இது எப்படிப்பட்ட கடமை? ஷைத்தான் இன்னொரு ஒரு பெரிய வஸ்வசாவை போட்டு விட்டு இந்த கடமையை பூர்த்தி செய்வதில் எங்களை ரொம்ப அசால்ட்டாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது என்ன? இது ஃபர்லே கிஃபாயா. ஏதோ சில நபர்கள் இந்த கடமையை பூர்த்தி செய்து விட்டால் எங்களுடைய கடமை நீங்கி விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைகளிலும் இது ஒரு ஃபர்லே கிஃபாயா, ஜனாதா தொழுகை போன்று சிலர்கள் ஜனாதா தொழுது விட்டால் மற்றவங்களுடைய கடமை நீங்கிரும், பொறுப்பு நீங்கி விடும் என்பதா நினைச்சு எல்லாருமே இந்த கடமையை விட்டு வச்சிருக்கிறாங்க. எத்தனைக்கு உலமாக்கள் சொல்றாங்க இது எப்படி ஃபர்லே கிஃபாயா அதே போன்று இது ஃபர்லே ஐனா மாறிடும். இது இப்படிப்பட்ட ஒரு கடமை ஒரு நேரத்துல ஒரு சந்தர்ப்பத்துல ஒருவரின் மீது அது ஃபர்லே கிஃபாயாவாக இருக்கும். அதே நபரின் மீது அடுத்த நிமிடத்துல, அடுத்த செகண்ட்ல, அடுத்த இடத்துல அது ஃபர்லே ஐனா மாறும். அது ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறாங்க உலமாக்கள், உசூலியீன்கள் அழகான உதாரணம் எழுதியிருக்கிறாங்க. 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய வீட்டில இருந்து வெளிக்கிளம்பி போறாங்க, ஒரு ஃபர்லான தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காண்டி போறாங்க. போகக்கூடிய அந்த வழியில ஒருவரையோ அல்லது சில நபர்களை தொழுகை விட்ட ஒரு நிலையில பாக்குறாங்க. அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருடைய பொறுப்பு, அதாவது எப்படியாவது இவரை அல்லது இவங்களை தொழுகை ஏவுறது இவங்களுடைய பொறுப்பா இருந்து கொண்டிருக்குது. இது ஃபர்லே கிஃபாயா. அந்த 10 பேர்ல இருந்து சிலர் தொழுகை ஏவிட்டா இவர்களை, அப்ப இவங்களுடைய கடமை நீங்கிடும். அந்த சிலர்கள்ல 9 பேர் இருக்கலாம், ஒருத்தர் இருக்கலாம். இது ஃபர்லே கிஃபாயா. இப்ப இந்த நேரத்துல அது ஃபர்லே கிஃபாயாவா இருக்குது, தொழிலின் பக்கம் ஏவுறது ஃபர்லே கிஃபாயாவா இருக்குது. அல்லது ஏதோ ஒரு பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அந்த பாவத்தை தடுப்பது இந்த 10 பேர்கள் மீது ஃபர்லே கிஃபாயா. எல்லா நேரத்திலயுமா? கிடையாது. இன்னும் எத்தனை பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க பாவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுகை விட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அதே சொல்றாங்க, அதே 10 பேர் தொழுகை தொழுததுக்கு பிறகு தன்னுடைய வீடுகளுக்கு வராங்க. அந்த 10 பேர்ல இருந்து ஒவ்வொருடைய வீட்டுல ஒரு ஆளவோ அல்லது எல்லாருமே வீட்டுல தொழுகை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு சிறிய பெரிய பாவத்துல அவங்க மூழ்கி இருக்கிறாங்க. அந்த பாவத்தை பத்தி இவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த பாவத்தை போக்கக்கூடிய, நீக்கக்கூடிய அந்த சக்தி கையாலேயோ சொல்லாலேயோ இவருக்கு தான் இருக்குது என்ற பட்சத்துல இவரின் மீது அதே கடமை ஃபர்லே ஐனா மாறுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக, ரொம்ப கவனமான முறையில் எங்களுடைய உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி தொழுகை ஃபர்லே ஐனா இருக்குதோ அதே சமயத்துல இந்த அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நன்மை ஏவுவது தீமை தடுப்பது எங்கள் மீது பல சந்தர்ப்பத்துல 24 மணி நேரத்துல வீட்டிலேயோ வெளியிலயோ ஃபர்லே ஐனா இருக்குது. ஆனாலும் நாங்க அதை பற்றி இல்மு இல்லாம, ஒரு கல்வி அறிவு இல்லாம இருந்துகிட்டு அவ்வளவு பெரிய ஃபர்லே ஐனை விட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எந்த நன்மையை நீங்க கையால தான் எடுத்து சொல்ல முடியுமோ அந்த நன்மையின் பக்கம் அவரை கையால கொண்டு வர முடியும், அல்லது அந்த தீமை விட்டு ஒருத்தரை கையால தடுக்க முடியும். அப்படிப்பட்ட பட்சத்துல நீங்க அவர் அந்த தீமை விட்டு கையால தடுக்கிறத விட்டு போட்டு நாவால பெரிய பெரிய பயான்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இவர் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் அந்த தீமைகள் அது நீங்க இல்ல, அந்த தீமைகள் அழியல அப்படின்னு சொன்னா, அப்ப இவர் பயான் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பெரிய பாவியா இருப்பாங்க. அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். சொன்னா உண்மையிலுமே இவர் பார்க்கிற வெளி தோற்றத்துல இவர் தீமை விட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா உண்மையிலுமே ஷரியத்துடைய பார்வையில இவர் தீமை விட்டு தடுக்கல. ஏன்னு சொன்னா அதை தடுக்கக்கூடிய எந்த ஒரு கட்டம் அவருக்கு கடமையாக்கப்பட்டிருச்சோ கையால போய் தடுக்கிறது, அந்த கட்டத்தை இவர் விட்டுட்டார். இது என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சீரியஸான கேஸ்ல இருக்கிறாரு, உயிர் போகக்கூடிய அந்த தருவாயில இருக்கிறாரு, அவரு போய் கையால் அவரை பிடிச்சி அரவணைச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சிருக்கிறத விட்டு போட்டு இங்க இருந்து உட்கார்ந்துட்டு அந்த ஆஸ்பத்திரி போய் அங்க போய் அந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இந்த ஏமாற்றத்தில் எப்பவுமே இருக்கக்கூடாது. இது ஃபர்லே கிஃபாயா, சிலர்கள் செஞ்சுட்டா போதும் அப்படி கிடையாது. இது 24 மணி நேரத்துல அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்லே கிஃபாயா, ஃபர்லே ஐன்.
இந்த கடமையை நீக்கிறதுக்கு, இந்த கடமையை பூர்த்தி செய்வதற்குரிய அழகான உண்மையான செயல்பூர்வமான ஒரு வழிதான் இந்த கஷ்டங்கள். இது வேற, இந்த கடமை வேற அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு பெரிய ஏமாற்றம். சரி, அம்ரு பில் மாரூஃப் கடமை தான், பர்லாயின்னு நிறைவேற்றணும், ஆனா அதை நிறைவேற்றக்கூடிய வழி எங்களுக்கு தெரியவே இல்லை. கஷ்டா இது ஒரு புதினமான ஒரு அமலு, இது செஞ்சுறதுல ஒரு நன்மை இருக்குது, ஆனா அந்த அந்த கடமையை பூர்த்தி செஞ்சு கொண்டக்கூடிய அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்காது நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் கஷ்டம் செய்யறாங்க. இதனாலே நிறைய பேர் கஷ்டம் செய்யறது இல்லை. இதனாலே நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, கஷ்டம் செய்யறது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க சரி ஒரு கடமை தான், அந்த கடமைக்கு ஏதோ ஒரு வடிவம் இருக்கு, ஒரு தோற்றம் இருக்குது, ஆனா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் அதுக்கு வடிவமோ தோற்றமோ கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஷைத்தானுடைய ஏமாற்றம். ஹதீஸ்ல என்ன வருது, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்கள இருந்து யாராவது ஒருத்தர் மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை கண்ணால பாக்குறாரு. கண்ணால பாக்குறது மட்டும் போதாது, உலமாக்கள் சொல்றாங்க இது ஆமானது, பொதுவானது. கண்ணால பார்த்தாலும் இதே ஹுக்கும், இதே கடமை, இதே சட்டம் தான். கண்ணால பார்க்கல, அதான நீங்க செவியால செவிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு புறமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்க காதால கேட்டுட்டாலும் உங்களுடைய கடமையா இருக்குது. நீங்க அந்த பாவத்தை, அந்த குற்றத்தை, அந்த மார்க்கத்துக்கு புறமான விஷயத்தை நீக்கிறதுக்கு முதலாவது கையால உழைப்பு செய்யுங்க, அல்லது நாவால கடைசி பட்சமானது உள்ளத்தால, உள்ள பூர்வமாக அந்த ஷரியத்துக்கு புறம்பானதை நீங்க நீக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இது உங்க மேல ஃபர்ல் அப்படின்றாங்க உலமாக்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பி வதாலிக அத்அஃபுல் ஈமான். இந்த கஷ்டங்கள், ஆபாதியுடைய உழைப்பு, இது அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் என்ற அந்த கடமையை பூர்த்தி செய்யக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய செயல்பூர்வமான ஒரு அமது அப்படின்னு யகீனோட நாங்க கஷ்டங்கள் செய்யணும். யகீனோட முலாகாத்துகள் நாங்க செய்யணும். யகீனோட ஆபாதியுடைய அமல் நாங்க செய்யணும். நான் செய்யறது ஏன் அல்லாஹ்வுடைய கடமை, எதுக்கு செய்றேன், இது செய்யறதுனால இந்த கடமை நீங்கும், அதனால அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வரக்கூடிய இந்த பாவத்தின் காரணமா வரக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ் தஆலா குறைஞ்சபட்சம் என்ன பாதுகாக்கக்கூடியவனா இருக்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் ஒரு பாவமான மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமான, ஷரியத்துக்கு புறமான ஒரு பாவம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அவரு அது தெரியும் பாவம் சொல்லி, ஆனா அதை கையால தடுக்க முடியல. அதனால அந்த கடமை, கையால தடுக்கக்கூடிய அந்த கடமை இருக்காது, ஷரியத் அடிப்படையில. அப்புறம் நாவால தடுக்கணும், ஆனா நாவால தடுக்கக்கூடிய அளவுக்கு கூடிய நிலைமை இல்லை, அங்க சிச்சுவேஷன் இல்ல, உயிருக்கே ஆபத்து. அப்ப கடைசி பட்சம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சபையில் அவர் இருக்கிற வரைக்கும், அது மட்டும் இல்லாம அந்த சபையில் அந்த பாவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேர வரைக்கும் அவர் உள்ளத்தால பெரிய மனம் வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கணும். ஆஹா, அல்லாஹ்வுக்கு புறமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குதே, நான் கையால தடுக்க முடியலையே, நாவால தடுக்க முடியும், அதன் மீது இஸ்திக்ஃபார் செஞ்சு உள்ளத்தால அவர் அல்லாஹ் இடத்துல முறையடிக்கிட்டே இருக்கணும், மன்றாடிக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், இவங்க உங்களுடைய அடியார்களாக இருக்கிறாங்க, பாவங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாய. உள்ளத்தால அவர் கவலையோடு அவர் உட்கார்ந்து இருக்கணும். இது ஒரு முறை கடமை, வரல ஐனு இல்லைன்னு சொன்னா அவரும் அந்த பாவிகளை சார்ந்தவர் ஆயிடுவார். அதுக்கு மாற்றமா ஏதோ ஒரு உலகத்துடைய ஒரு ஓரத்துல, ஒரு கோணத்துல ஷரியத்துக்கு புறமானது ஒரு நடந்துகிட்டு இருக்குது, இவர் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு பிறகு அது பாவம் நினைக்கல, அதை பத்தி அவர் உள்ளத்தால கவலைப்படல, வருத்தப்படலன்னு சொன்னா ஹதீஸுடைய கருத்து விளக்கம் என்னன்னு சொன்னா, இவரு அந்த சபையில இருந்துகிட்டு அந்த பாவத்தை புரிந்ததை போல், அந்த பாவத்தை செஞ்சதை போன்றே இவர் ஒரு பாவியாளியாக, ஒரு குற்றவாளியாக ஷரியத்துல கணக்கிடப்படுவார். இது மட்டும் இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாவம் நடக்குது, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாவம் நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது ஷரியத்துக்கு புறம்பானது. இவர் 1000 வருஷத்துக்கு பிறகு, 10,000 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு இவர் வந்திருக்கிறாரு. இவர் பார்க்கல அது பாவம், எப்படிப்பட்ட பாவம் என்ன, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறாரு. குர்ஆன் ஹதீஸின் மூலமாக இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவருடைய இல்மில வந்துருச்சு, இவருடைய அறிவு, கல்வி அறிவுல வந்துருச்சு, இப்படி ஒரு பாவம் நடந்திருக்குது. அப்ப இவர் மீது பொறுப்பு என்ன? அது பாவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யறது? அந்த பாவத்தை கையால தடுக்க முடியுமா? அந்த காலத்துல பிறந்து வளர்ந்திருந்தா இவர் கையால தடுத்திருப்பாரு, அதனால அந்த கடமை நீங்கி போச்சு.
நாவால தடுக்க முடியுமா? அதுவும் செய்ய முடியாது. அது வேற காலம், நீங்க வேற காலம். அப்ப என்ன செய்யறது? அப்ப கடமை இல்ல, அந்த பாவத்தை நீக்கக்கூடிய கடமை இருக்குது உங்க மேல. அது என்ன? உள்ளபூர்வமா நீங்க ஆசை வச்சிருக்கணும், கவலைப்பட்டுக்கிட்டு, ஆஹா இந்த காலத்துல உன்னுடைய அடியார்கள் இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டு போயிட்டாங்களே, அப்படி ஒரு பாவம் செய்யாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ரப்பே அப்படின்னு உள்ளத்தால ஒரு துஆக்கள் கேட்கணுமா, ஆசை வைக்கணுமா, ஆதரவு வைக்கணுமா. இதுதான் உள்ளத்தால அந்த பாவத்தை நீக்கக்கூடிய முயற்சி என்பது ஹதீஸ்ல வருது. அப்படி ஒரு கால் செய்யலன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல இவர் அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களோட இருந்த அந்த பாவத்தை செஞ்ச போன்று இவர் குற்றவாளியா கருதப்படுவார். என்ன ஆதாரம் அப்படின்னா உலமாக்கள், குறிப்பா அல்லாமா ஜஸ்ஸாஸ் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தஃப்சீர் ஜஸ்ஸாஸ் என்ற தஃப்சீருடைய கிதாபில் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்த யூதர்கள் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லணும் அப்படின்ற எல்லா விதமான சதி திட்டங்கள் தீட்டாங்க, ஆனா கொல்ல முடியல. வேற யாராவது கொண்டாங்கன்னா வேற எந்த நபியும் இல்லை, வேற எந்த நபியும் கொல்லல. இந்த நபியை கொல்ல முயற்சி பண்ணாங்க, கொல்ல முடியல. அல்லாஹ் தஆலா பாதுகாத்துல இது தெளிவான விஷயம். அப்படி இருந்தும் அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லும் பொழுது, நீங்க ஏன் நபிமார்களை கொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு, பெரிய ஒரு கேள்வி. நபி காலத்துல ஒரே ஒரு நபி, அவங்கள முயற்சி பண்ணது கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களை பார்த்து நீங்க கலிமத்தக்துலூன அன்பியா அல்லாஹி மின் கப்லு இன் குன்தும் முஃமினீன், ஏன் அல்லாஹ் தஆலா நபிமார்களை கொன்னீங்க அப்படின்னு யூதர்களை பார்த்து சொல்றோம். நபியுடைய காலத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள். அதுக்கு ஒரே விளக்கம் அல்லாமா ஜஸ்ஸாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறது என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க கொல்லல, எந்த நபியும் கொல்லல, ஆனா இவர்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள், இவர்கள் முன்னாடி இருந்த முன்னோடிகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ 5000 வருஷத்துக்கு முன்னாடியோ இஸ்ரவேலர்கள் இருந்த யூதர்கள், யூத உலமாக்கள் இருந்தாங்க. அதே போன்று அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. அவங்க தன்னுடைய காலத்துல இருந்த நபிமார்களை கொண்டது சத்தியமான விஷயம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் நபி காலத்தில் இருந்த யூதர்கள் தன்னுடைய அந்த முன்னோடிகளை பாவிகள் குற்றவாளிகளா கருதவே இல்லை. அவங்க நபிமார்களை கொண்டதை பாவமாக நினைக்கல, அதுக்கும் மீறி அவங்க தன்னுடைய முன்னோடிகள் நினைச்சு அவங்களை பிரியப்பட்டு கொண்டிருந்ததுனால அல்லாஹ் தஆலா இவர்களை அவர்களை போன்று அந்த காலத்துல பிறந்து நபிமார்களை கொன்ற அந்த குற்றவாளிகள் அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டார். இதுதான் எனக்கு விளக்கம் தஃப்சீர் சொல்லி அல்லாமா ஜஸ்ஸாஸ் ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறார். இதுல இருந்து உலமாக்கள் எழுதுறது என்ன, அல்லாமா ஜஸ்ஸாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யி அனில் முன்கர் என்ற ஃபர்ல் இந்த உம்மத்தை விட்டு, இந்த உம்மத்துடைய எந்த ஒரு நபரின் மீது விட்டு எப்பவுமே நீங்கவே நீங்காது. எவ்வளவு பயங்கரமான மோசமான ஹாலாத்துகள் இருந்தாலும் சரி, அவர் கையால் அந்த பாவத்தை தடுக்க முடியாது, அல்லது நாவால தடுக்க முடியலாட்டியும் அவர் மீது உள்ளத்தால் அந்த பாவத்தை தடுக்கக்கூடிய முயற்சி துஆவினால அல்லது கவலையினால துக்கத்தினால ஒரே புரண்டுகிட்டே இருக்கணுமா தன்னுடைய பாயிலையும் தன்னுடைய கட்டில்ல, யா அல்லாஹ் இது உனக்கு புறம்பான ஷரியத்துக்கு மாற்றமான ஒரு பாவம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவர் உள்ளத்தால புரண்டுகிட்டு இருக்குது. குறைஞ்சபட்சம் அந்த பாவத்தின் காரணமா வரக்கூடிய அதாபுகளை விட்டு பாதுகாப்பு அடைவதற்கு அடிப்படையான நிபந்தனை என்பதை உலமாக்கள் எழுதியிருக்காங்க. நீங்க அதை விட்டு போட்டு எவனாலும் துஆக்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க அதாபு விட்டு பாதுகாக்கப்பட முடியாது. ஷர்த் இது, நிபந்தனை. فلما نسوا ما ذكروا به أنجينا الذين ينهون عن السوء وأخذنا الذين ظلموا بعذاب بئيس بما كانوا يفسقون. அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்கள் யாரு, ரெண்டு விதமானவர்களை அநியாயக்காரர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்க அழிச்சிருக்கிறான். ஒன்னாவது பாவங்கள் செய்யக்கூடியவங்க, ரெண்டாவது அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களை பார்த்து அவங்களை தடுக்காதவங்க, ரெண்டு பேரும் அநியாயக்காரர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ரெண்டு பேர் யார்? ரெண்டு பேரும் அநியாயக்காரர்கள். दोनों जालिम فأخذنا الذين ظلموا بعذاب بئيس بما كانوا يفسقون. அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யி அனில் முன்கர், இது அல்லாஹ்வுடைய வேதனைகளை விட்டு தற்காத்துக் கொள்றதுக்கு, பாதுகாப்பு அடைந்து கொள்வதற்குண்டான அடிப்படையான ஒரு நிபந்தனையா இருந்து கொண்டு. அப்ப இது கடமை இருக்கிறது எல்லாரும் மீது இருக்குது. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், உலமாக்களா இருக்கட்டும், எல்லாரும் மீது இது கடமை. இது குறிப்பிட்ட சாராரின் மீது கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புலாம் கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கடமை.
ஆனதான் என்ன இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆசைப்பட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தன்னுடைய காலத்துல உம்மத்துடைய அத்தனை சாராருக்கும் இந்த வேலையை கொடுத்து அத்தனை சாராரையும் இந்த கடமையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில கொண்டு வந்தாங்க. அந்த தரத்துல அவங்க நிப்பாட்டிட்டு போனாங்க, அந்த தரத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. எல்லாரும் தாயிகளா இருந்தாங்க, எல்லாரும் அம்ரு பில் மஅரூஃப் செய்யக்கூடியவர்களாகவும், எல்லாரும் நஹ்ய் அனில் முன்கர் செய்யக்கூடியவர்களாகவும், நன்மை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும், தீமை விட்டு தடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்களோ அதே போன்று ஒவ்வொரு காலத்திலும் இந்த உம்மத்துடைய ஒவ்வொரு சாரார், ஒவ்வொரு நபர், ஆண் பெண், வாலிபர்கள், வயோதிகர்கள் எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, உள்ளத்தால இது என்னுடைய கடமை, நான் நன்மை ஏவணும், தீமை விட்டு தடுக்கணும், அதுக்காண்டி கையால முயற்சி செய்யணும், அல்லது சொல்லால முயற்சி செய்யணும், அல்லது உள்ளத்தால துடிக்கணும். இந்த தரத்துல உம்மத்தை கொண்டு வருவதுதான் இந்த தாவத்துடைய வேலையோட நோக்கம். இது ஒரு இயக்கமும் கிடையாது, ஏதோ பேசணும், பேண்டல் பேசணும், முடிஞ்ச அவ்வளவுதான் இல்ல. இந்த கவலை, இந்த துடிப்புல ஒவ்வொருவரும் வந்து சேரணும். பெண்களும் இந்த கடமையை புரியணும், விலகணும், இது என்னுடைய கடமை அப்படின்னு விலகணும். இந்த விஷயத்தை உம்மத்துடைய சாரார்கள்ல ஆக முக்கியமான அடிப்படையான 2 விதமான சாரார்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு மதரசாக்கள் ஓதக்கூடிய தலவாக்கள் இருக்கிறாங்க, ரெண்டாவது காலேஜ் யூனிவர்சிட்டியில ஓதக்கூடிய, பள்ளிக்கூடங்கள்ல ஓதக்கூடிய அந்த மாணவர்கள், மாணவிகள் டிகிரிகள் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த 2 சாராரும் ரொம்ப பொறுமதியானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப சலாஹியத் உள்ள சாரார், ரொம்ப இஸ்தியதாத் கெபாசிட்டி உள்ள இவங்க, திறமை நிறைஞ்ச இஸ்தியதாத் உள்ள இவங்க பெரிய சாராரா இருக்காங்க. இந்த 2 சாரார்கள் மீது நீங்க பார்க்கலாம் பாத்திலுடைய விசேஷமான பார்வை, விசேஷமான ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனதா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி ஒரு கடிதத்தை எழுதும் பொழுது சொல்றாங்க, என்னுடைய ஆசை இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் உஸ்தாத்மார்களுடைய கண்காணிப்புக்கு கீழே ஓதுற காலத்திலேயே தாவத், அம்ர் பில் மஅரூஃப், நஹ்ய் அனில் முன்கர் என்ற அந்த பணியுடைய பயிற்சி எடுத்துக்கொண்டா அவங்களுடைய இந்த இல்மு அவர்களுடைய ஹக்கிலையும் உம்மத்துடைய ஹக்கிலையும் ரொம்பவும் பிரயோஜனம் தரக்கூடியதாக மாறிவிடும். அப்படி இல்லாவிட்டால் அவங்க அந்த பயிற்சி எடுக்கல அப்படி சொன்னா, அப்ப இந்த இல்மு அவர்களுடைய ஹக்கிலையும் பிரயோஜனம் உள்ளதாக மாறாது, உம்மத்துடைய ஹக்கிலையும் பிரயோஜனம் உள்ளதாக மாறாது. இந்த இல்மு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மடமைத்தனம் மேய்த்து விடும் என்பதா சொல்வாங்க. அதனால யூசுப் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய அதே காலத்திலிருந்து மாணவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில வழி அனுப்பி வைப்பாங்க. மாணவர்கள் தலபாக்கள் 24 மணி ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். அதே போன்று ஓதுற காலத்திலிருந்து தாவத்துடைய அமல்களில் ஈடுபடணும், கஷ்டுகளில் ஈடுபடணும், அதே போன்று முலாக்காத்துகள் செய்யணும், பள்ளி ஆபாதி செய்யக்கூடிய அமல்களில் ஈடுபடணும், மஷூராக்கள்ல கலந்து கொண்டு தன்னுடைய உள்ளத்துல தீன் அழிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கவலையை உருவாக்கி கொள்ளணும். உருவாக்கிட்டு மதரசால வெளியாகி போகணும். ஒரு மாணவர் மதரசால வெளியாகும் பொழுது வெறும் மசாயில்களை தெரிஞ்ச ஒரு ஆலிமாக மட்டும் மாறிட்டு போயிடக்கூடாது. மாறா அந்த மசாயில்களை அமல்படுத்தக்கூடிய அளவுக்கு, அந்த மசாயில உம்மத் வரை எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு, அதே போன்று தேட்டமே இல்லாத அந்த உம்மத்தினர்கள் மீது பாடுபட்டு அவருடைய உள்ளத்திலே இல்முடைய ஒரு ஆசையை, ஒரு தேட்டத்தை உண்டாக்கி அதுக்கு பிறகு அவர்களுக்கு இல்ம சொல்லிக்கூடிய அந்த அளவுக்கு தயாராயிட்டு மதரசால உலமாக்கள் மாணவர்கள் வெளியாகும். தாவத்துடைய வேலையில உலமாக்கள் தலபாக்கள் ஈடுபடுங்கன்னு சொல்லக்கூடிய நோக்கம் அவங்களுக்கு மசாயில்கள் தெரியாது அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க மசலாக்கள் தெரியும், ஆனா இந்த மசலாக்கள் யாருக்கு சம்பந்தப்பட்டது? பூரா மனித சமுதாயத்துக்கும் இதுல பங்கு இருக்குது. இவங்களுடைய கடமை அந்த முழு சமுதாயத்துக்கு இந்த இல்மை கொண்டு போய் சேர்த்து வைக்கணும். ஆனா அவங்களோட தேட்டம் இல்லை. அப்ப அவங்கள்ட்ட தேட்டத்தை உண்டாக்குறதுக்கு பிறகு அவங்களுக்கு அன்பா, பிரியமா, முஹப்பத்தா அவங்களுக்கு அந்த இல்மை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி எடுப்பதுதான் இந்த வேலையோட நோக்கமா இருக்கு. அதனாலதான் மதரசால இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முக்கியமான பொறுப்பு டெய்லி 10 நிமிஷம் 15 நிமிஷம் மஷூரா அப்படின்ற ஒரு அந்த கவலை உருவாக்கக்கூடிய அந்த அமல்கள்ல ஒவ்வொரு மாணவரும் மதரசாவுடைய காலத்தில் ஈடுபடணும். 10 நிமிஷம். அதுல பாடத்துக்கோ இடையூறு ஏற்படக்கூடாது, முத்தாலாக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. அது உஸ்தாத்மார்கள் அதே போன்று மதரசாவுடைய நிர்வாகிகள் அவங்கள்ட்ட மஷூரா செஞ்சு ஒரு அழகான ஒரு நேரத்தை குறிப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு ஆடி மஷூரால உட்காரணும். உட்காந்து நேத்து நீங்க எந்தெந்த மாணவர்களை சந்திச்சு அவங்களை நீங்க என்ன கவலைகளை ஊட்டுனீங்க, அதே போன்று அடுத்த ஒரு நாளுக்குள்ளார என்னென்ன தகாதாக்கள் இருக்குது அப்படின்னு அந்த மஷூரால நாங்க உட்கார்ந்து இதை பத்தி ஃபிக்ர் செய்யணும். அதே போன்று 10 நிமிஷத்துக்காக மாணவர்கள் மீது உழைப்பு செய்யணும். மாணவர்கள் மீது உழைப்பு செய்யணும்.
ஒருத்தர் படிப்புலயே கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கிறாரு, அப்ப அவருக்கு போய் தர்கீப்கள் கொடுக்கிறது. ஒருத்தர் சுன்னத்துடைய விஷயத்துல பலகீனமா இருக்கிறாரு, அப்ப அவர் சுன்னத்துடைய விஷயத்தை ஆர்வப்படுத்துறது. தொழுகையிலே ஒருத்தர் கொஞ்சம் பலகீனமா இருக்கிறார், அவர் ஃபராயில்களை ஃபர்லான விஷயங்கள் மீது அவர் ஆர்வப்படுத்துறது. அதே போன்று நாங்க முலாகாத்தின் மூலியமா அவர் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்வதற்கான தஷ்கீல்கள் செய்யறது. பாருங்க, நாங்க அழகான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், இல்முடைய ஒரு மாஹோல் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உஸ்தாத்மார்கள் கொடுத்திருக்கிறான். ஆனா எங்களுக்கு அக்கம் பக்கத்துல வாழக்கூடிய உம்மத்துடைய சாரார்கள் இந்த இல்முடைய நூறானியத்து இந்த மாஹோலை விட்டு தூரமா இருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய கடமை அவங்களுக்கு கொண்டு போய் களிமா எத்தி வைக்கிறது, எங்களுடைய கடமை அவங்களுக்கு தேவையான இல்மை எத்தி வைக்கிறது. அதுக்காண்டி நாங்க கஷ்டங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்காண்டி நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில 24 மணி நேரம் ஜமாத்துல போக வேண்டியது இருக்குது என்ற அடிப்படையில முலாகாத்துகள் நாங்க டெய்லி செய்யணும் 10 நிமிஷத்துக்கு. மூணாவது விஷயம், 2 விதமான கஷ்டு. முதலாவது கஷ்டு, இரண்டாவது கஷ்டு. 2 கஷ்டு நாங்க பேணுதலா செஞ்சுட்டு வரோம். முதலாவது கஷ்டு, தலபாக்கள் மாணவர்கள் தன்னுடைய மதரசாக்குள்ளார கஷ்டுகள் செய்வாங்க. மாணவர்கள் மீது கஷ்டு செய்வாங்க. இது சஹாபாவோட சுன்னத். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியோட கையை பிடிச்சு சொல்றாங்க, வாங்க உட்காருங்க, நாங்க எங்களுடைய ஈமானை புதுப்பிச்சு கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. تعال اجلس بنا نؤمن ساعة. تعال اجلس بنا نؤمن ساعة. இது சுன்னத்தா இருந்து கொண்டிருக்கு. அப்ப முதல் கஷ்டு மாணவர்களுக்கு மத்தியில நடக்கும். இரண்டாவது கஷ்டு இருக்கிறதே அது பக்கத்து முஹல்லால மாணவர்கள் அந்த பள்ளியுடைய சாத்திகளுடன் சேர்ந்து அந்த பள்ளிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முழு மக்களின் மீது அவங்க உழைப்பு செஞ்சு பாடுபட்டு கஷ்டின் மூலியமாக அவங்கள தீனின் பக்கம் கொண்டு வரதுக்கு பயிற்சி எடுக்கணும், முயற்சிகள் செய்யணும். இந்த மாதிரி நாங்க 2 கஷ்டம் பேணுதலா செஞ்சுட்டு வரோம். தேவபந்துடைய காலத்துல நாங்க ஓதிக்கிட்டு இருக்கிற அந்த காலத்துல நாங்க 2வது கஷ்டத்துக்கு போவோம். 3 பள்ளியில இருந்து 9 பள்ளிகளுக்கு போவோம். 3 பள்ளியில இருந்து 9 பள்ளிகளுக்கு போவோம். போகக்கூடிய சாத்திகள் 70 பேர். ஆனா இவங்க நியத்து அசாயம் செய்வாங்க, ஒவ்வொரு 10 பேர் 20 பேர் 30 பேரை கூட்டிட்டு போன்னு சொல்லி போட்டு 2வது கஷ்டம் முடிஞ்ச பிறகு இப்ப கார்குதாரி 70 சாத்திகள் போனாங்க. சரி, எத்தனை பேரை கூட்டிட்டு போனாங்க? சில சமயம் கார்குதாரின்னு நாங்க கேட்கும் பொழுது கார்குதாரி வரும் 250 பேர் போய் சேர்ந்திருக்காங்க 2வது கஷ்டம். எத்தனை பேர் போயிருக்காங்க? எத்தனை பேரு? 2வது கஷ்டத்துக்கு இந்த 70 பேர் முயற்சி பண்ணி 250 மாணவர்கள் தன்னுடன் ஓதக்கூடியவர்களோ அல்லது ரூம்ல இருக்கக்கூடிய ரூமுடைய சாத்திகளோ அவங்கள அழகா கூட்டிட்டு போயிருக்காங்க. அதனால என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அவங்க மெதுவா தாவத்துடைய கவலை உள்ள மாணவர்களா மாறி, அது மட்டும் இல்லாம அவங்களும் கஷ்டம் செய்யக்கூடியவர்களா, அப்புறம் அவங்களும் 24 மணி நேரம் ஜமாத் போகக்கூடியவர்களா, அது மட்டும் இல்லாம அப்புறம் அவங்க ரமதானுடைய காலத்துல சில்லா போகக்கூடியவர்களாகவும் அதே போன்று சில்லா போயிட்டு ஓதி முடிச்ச சரிக்கு வருஷம் போகக்கூடிய சாத்திகளா மாறிட்டாங்க. அப்ப இந்த உழைப்பை நாங்க சாதாரணமா நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையில்லே நினைக்க கூடாது. ரொம்ப அடிப்படையான விஷயம். ஓதுற காலத்துல நாங்க மாணவர்களுக்கு இந்த அமல்களை உருவாக்கி கொடுத்து மாணவர்கள் இந்த அமல்களை பேணுதலா செஞ்சுட்டு அப்புறம் இந்த அமல்களுடன் கூடி அவங்க மதரசா விட்டு வெளியேறும் பொழுது அவங்க இமாமத்துல இருப்பாங்க, அவங்க தரிசுல இருப்பாங்க. அப்ப தரிசுல இருக்கும் பொழுது தன்னுடைய அடுத்த வரக்கூடிய சந்ததிகள், அடுத்த வரக்கூடிய மாணவர்களுக்கு அழகான ஒரு ஃபிக்ர், அழகான ஒரு கவலை, அழகான ஒரு வேலையை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவளா மாறுவாங்க. இமாமத்துல இருந்தா அத்தனை முக்ததிகளுடைய அக்காயத்துகளை சரிப்படுத்துவாங்க, அவங்களுடைய தேவையான இல்முகளை அவங்க சொல்லி தருவாங்க, சுன்னத்தான வாழ்க்கை அவங்க எடுத்து சொல்லி தருவாங்க. அந்த அளவுக்கு இஸ்தியாதாத், அந்த அளவுக்கு அந்த பக்குவம் இந்த ஓதர காலத்துல வரக்கூடியதா இருக்கு. அதனால 2 கஷ்டம் பெண்ணதான் செஞ்சோம். 4வது விஷயம், 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 4வது விஷயம் தலீமுடைய ஹல்கால தினந்தோறும் உட்காரும். அமல்களின் சிறப்புல இருந்து அமல்களின் சிறப்பு, சதகாவின் சிறப்பு, அதுல இருந்து ஒரு நாள் தாலீம், அடுத்த நாள் முன்தகப ஹதீஸ்ல இருந்து வாசிக்கப்படும். எல்லா மாணவர்கள் முதல் ஜும்ரால இருந்து கடைசி ஜும்ரா வரைக்கும் ஹிஃப்து நாதிராவுடைய மாணவர்கள் கூட அதுல உட்கார்ந்துகிட்டு கவனமான முறையில் அந்த தாலீமை கேட்கிற நூறானியத்தான் தாலீம். அதை கொண்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள், எந்த அமலுக்கு என்ன வாக்குறுதி, அந்த அமலை விட்டா என்ன எச்சரிக்கைகள், அதை கேட்டு அதனுடைய யக்கீன் உள்ளத்துல இறங்கணும். வெறும் ஆர்வத்தை பட்டு உண்டாக்குறது நோக்கம் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த சிறப்பு அமல்களின் சிறப்பு வாசிக்கூடிய அசல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் அமலுடைய ஆர்வத்தை உண்டாக்குறது மட்டும் நோக்கம் இல்ல, மாறா அதனுடைய யக்கீனை உள்ள கொண்டாடும். எப்படிப்பட்ட யக்கீன் அப்படின்னு சொன்னா, அந்த அமல்களுக்கு எதிரில் ஏதாவது பெரிய காரியங்கள், பெரிய ஹாலாத்துகள் வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த யக்கீனின் காரணமா அப்படிப்பட்ட ஹாலத்துல இவர் எந்த விதமான அமலை விட்டக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த யக்கீனின் காரணமா அந்த அமல் அவருக்கு இஸ்திகாமத் கிடைக்கும். அந்த யக்கீன் உருவாக்குறதுக்கு தான் இந்த தாலீமுடைய ஹல்கா.
ஐந்தாவது விஷயம் என்ன இருக்குது, அவங்க 24 மணி நேரம் ஜமாத் அல்லாஹ்வோட போகணும். உசூல் முடிவு செய்யப்பட்டிருச்சு. ஓதக்கூடிய மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் அவங்க வாரம் 24 மணி நேரம் ஜமாத் போவாங்க. வியாழக்கிழமை பாடம் முடிஞ்சிருச்சு, லௌரு பிறகு அல்லது அசது பிறகு உடனடியா தஷ்கீல் பண்ணி தஃபக்குத் பண்ணி ஜமாத் பந்தி பண்ணி அப்புறம் தன்னுடைய தாம் செட்டை எடுத்துக்கிட்டு ரவான்கி பேச்சு முழுமையான முறையில் கேட்டு பண்ணலாடைய பாதையில் போய் நாங்க எப்படி 24 மணி நேரத்தை கழிக்கணும், 5 கஷ்டக்கரை எப்படி நாங்க செய்யணும், ஆபாதியுடைய உழைப்பு நாங்க எப்படி செய்யணும், அமீருக்கு இத்தாத்து நாங்க எப்படி செய்யணும், அப்புறம் எங்களுடைய தொழுகையின் மீது எப்படி நாங்க பாடுபடணும், எப்படி நாங்க மக்களின் மீது பாடுபடணும் என்ற எல்லா விதமான ரவான்கி பேச்சுக்களை பேசி அது பிறகு நாங்க வழி அனுப்பிடுவோம். 24 மணி நேரம் ஜமாத். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்க பள்ளி இல்ல அல்லது அங்க முசல்லாக்கள் கூட இல்ல, அப்படிப்பட்ட இடங்கள்ல எங்க மாணவர்கள் போறாங்க, போய் அங்க உள்ள மக்களுக்கு களிமா சொல்லி தராங்க. களிமே தெரியாம இருக்க அப்படிப்பட்ட எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. ஒரு கிராமத்துல 2 வீடு இருக்குது, முஸ்லிமான 2 வீடு 3 வீடு 4 வீடு. அவங்க இதுவரைக்கும் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கேட்டதே கிடையாது. முர்ததாயிட்டு இருக்கிறாங்க. மாஹோலை பார்த்து சூழ்நிலையை பார்த்து முர்ததாய் கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிராமங்களை பார்த்து இவங்க முழு ரவான்கிகளை பேசி பேசி அப்புறமா இவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பி. இந்த மாணவர்கள் போகணும், தன்னுடைய பைத்துல் மால் எடுத்துட்டு போகணும். மதரசாலலாம் காசு கிடையாது. அம்மா அத்தாட்ட இருந்து வந்த செலவு காணி கொடுத்த காசு, அதுல இருந்து தன்னுடைய சுய தேவைக்கு கம்மியா எடுத்து வச்சு அதிகமான காசை ஒன் தாலீமுக்கு ஆவணி, கிதாபுகளுக்கு ஆவணி, அல்லது என்ன இருக்குது 24 மணி நேரம் ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையில போய் அந்த ஊர் மக்களுக்கு போய் நாங்க தாவத்து கொடுக்கணும், விருந்து உபசரிக்கணும் அப்படின்ற ஒரு நியத்துல தன்னுடைய சொந்த ஜான் மால் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் போகணும். அப்பதான் இவங்களுடைய உள்ளத்துல அந்த வேலை பதியக்கூடியதா இருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாணவர்கள் பக்ரீதுடைய லீவ் வருது, அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில போகும். பக்ரீதுடைய லீவு இது வீட்டுல போய் நேரத்தை கழிக்கக்கூடிய நேரம் கிடையாது. மாறா இதுதான் அசல் குர்பானியுடைய காலம், குர்பானியின் நேரம். இந்த மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் 10 நாள் காணி இன்னும் கொஞ்சம் தூரமான ரூட்டுக்கு போய் அங்க உள்ள மக்களுக்கு தீன் எத்தி வைக்கணும். அந்த பழக்கத்தை நாங்க இப்ப இருந்து உருவாக்கணும். ரமதானுடைய காலம் வருது. அப்ப ரமதானுடைய காலத்துல ஹாஃபிதாக இருந்தாலும் சரி, ஹாஃபிஸ் இல்லாதவரா இருக்கும், எல்லா விதமான மாணவர்கள் ரமதானுடைய காலத்துல சில்லா போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முக்கியமான ஒரு சுன்னத்தா இருந்து கொண்டிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னிடத்துல ஓதக்கூடிய சஹாபா பெருமக்கள், தலபாக்கள், அவங்கள எங்க இருந்து தக்காதா வந்தாலும் உடனடியாக அனுப்பி வைப்பாங்க. யமன் வாசிகள் வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, நபி அவர்களே எங்களுக்கு தீனுடைய நல்ல விளக்கத்தை எங்களுக்கு தரக்கூடியவராகவும் சுன்னத்தை நல்லா போதிச்சு தரக்கூடியவராகவும் அதே போன்று கிதாபுல்லாஹ்வை முன் வச்சு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்லி தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆலிம, ஒரு மாணவர், ஒரு ஆலிம எங்களுக்கு எங்களோட நீங்க அனுப்பி வைங்கன்னு கேட்கிறாங்க. யாரு? யமன் வாசிகள் கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனடியா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. யார் அனுப்பி வைக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு. போயிட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய பாதை போய் உங்களுக்கு தீனை சொல்லித்தாங்க, சுன்னத்தை சொல்லித்தாங்க, குர்ஆனை சொல்லித்தாங்க. இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொன்னா குர்ஆனை முன் வச்சு நீங்க அதுக்கு என்ன சரியான தீர்வோ அவங்க சொல்லித்தாங்க அப்படின்னு. அதனால என்ன நடந்துச்சு? அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க, யமன் வாசிகளோட இஹ்திலாத் செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவையான இல்ம்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த சொல்லி கொடுக்க இவங்களுடைய இல்மில எந்த அளவுக்கு தரவு, எந்த அளவுக்கு தேர்ச்சி உண்டாயிருச்சுன்னு சொன்னா அவங்களே சொல்றாங்க, 2 பேருக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதிலே இப்ப எனக்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்னுடைய மனசை இல்முக்காண்டி திறந்து கொடுத்துறான் அப்படின்னு. ஃபமா ஷக்கத்து ஃபீ கதாஇன் பைன த்ரைன் ஹத்தா ஸாஅ. அப்ப ஓதுற காலத்துல இருந்தே மாணவர்கள் மதரசால அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய சமயத்துல அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா இவங்களுடைய உள்ளங்களையும் இவங்களுடைய கல்விகளையும் இந்த இல்முக்காண்டி இன்னும் விசாலப்படுத்தி வைக்கிறார். அதனால ரமதானுடைய காலத்துல ஹாஃபிஸ்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் அப்புறம் அங்கே தராவீஹ் தொழு வைக்கணும். எப்படி குர்ஆன் இறங்குச்சு, குளிருடைய காலத்துல இறங்குச்சு, வெயிலுடைய காலத்துல இறங்குச்சு, சஃபர்ல இறங்குச்சு, மகாம் ஹதர்ல இறங்குச்சு, இரவுல இறங்குச்சு, பகல்ல இறங்குச்சு. கோர்வையா ஒரு இடத்துல முழுமையான குர்ஆன் இறங்கல. அப்ப இந்த உலமாக்கள் குறிப்பா ஹாஃபிஸ்கள் இந்த கிராமத்துல 2 நாள் அங்க 2 ஜூஸ் ஓதுறாங்க, அடுத்த கிராமத்துல 2 ஜூஸ் ஓதுறாங்க, 3வது கிராமத்துல 2 ஜூஸ் ஓதுறாங்க அப்படின்னு சொன்னா இது குர்ஆன் இறங்குச்சு பாத்தீங்களா? அந்த தர்தீபுக்கு ரொம்ப ஒப்பு ஊமை உள்ள இது தர்தீபா இருக்கு.
ஒண்ணு. ரெண்டாவது, எந்தெந்த இடத்துல குர்ஆன் ஓதணும், அதுவும் ரமதான்ல ஓதணும், அதுவும் தராவியில ஓதணும், இது ஒரு பெரிய சுன்னத் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு செயல்பூர்வமான முறையில் ஒரு தாவத்து போய் சேரக்கூடியதா இருக்குது. அந்த ஊர் மக்கள் தொழுவாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிஸாக்குன்னு அனுப்பி வைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் 1 லிருந்து 10 வருஷத்துக்கு பிறகு அதே கிராமத்திலிருந்து பிள்ளைகள் ஹாஃபிஸாகி அந்த பள்ளிகள்ல குர்ஆன் முழுமையா ஓதி முடிச்சு தராவி தொழுகக்கூடிய ஹாஃபிஸ்கள் தயாராகிறாங்க. இதுதான் அசல் நோக்கம். அதனால யூசுப் அப்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய அழகான ஒரு காலம், சந்தர்ப்ப நேரம் இருக்கிறது, அது ரமதானுடைய காலமா இருக்கு. எந்த காலம் அது? எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஹாஃபிதுகள் உலமாக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவான. அல்லாஹ்வின் பொறுத்திருந்து நிறைய ஹிதாயத்துகள், 70 மடங்கு நீங்க உழைப்பு செய்யக்கூடிய நன்மையும் 70 மடங்கு ஹிதாயத்தை நீங்க அடையணுமா, அப்ப 70 மடங்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த மாதத்துல நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போங்க. அது எந்த மாசம்? இது எந்த மாசம்? அது ரமதானுடைய மாசம். எந்த அமல் செஞ்சாலும் 70 மடங்கு. எந்த அமல் செஞ்சாலும் ஒரு கஷ்டுக்கு 70 கஷ்டு. 70 கஷ்டு செஞ்சா எந்த அளவுக்கு ஹிதாயத், அந்த அளவுக்கு ஹிதாயத். அதனால ரமதானுடைய காலத்துல மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை, அதுலயும் குறிப்பா என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாணவர்கள் எல்லோரும் நிசாமுதீன் வந்து அங்கிருந்து ரவான்கி பேச்சை கேட்டு அங்கிருந்து ரூட் வாங்கி அப்புறமா அல்லாஹ்வுடைய பாதையில போறது. திரும்பி வரும் பொழுது நிசாமுதீன் வந்து அங்க கார்குதாரிகளை கொடுத்து, கார்குதாரிகள் சொல்லி அப்புறம் வாபசி பேச்சுக்களை கேட்டு அது பிறகு ஊர் வரும். போன வருஷம் நாங்க கணக்கு போட்டு பார்த்தோம், கிட்டத்தட்ட முழு இந்தியாவில இருந்து மதரசால ஓதக்கூடிய மாணவர்களுடைய ஜமாத், நபர்கள் இல்ல, நபர்கள் புறப்பட்டு போனது அல்லாஹ்வுடைய பாதையில் கிட்டத்தட்ட 40,000 மாணவர்கள் வெள்ளிக்கிழமை போயிருக்கிறாங்க. அதுல குறைஞ்சபட்சம் 10 அல்லது 12,000 மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிசாமுதீனுக்கு வந்தாங்க. அங்க ரவான்கி பேச்சுக்களை கேட்டாங்க, அங்க இருந்து ரூட் வாங்கிட்டு போனாங்க, திரும்ப வந்து கார்குதாரி அப்புறம் வாபசி பேச்சு கேட்டு ஊருக்கு போனோம். செய்யலாமே இன்ஷா அல்லாஹ். முழுமையான முறையில் இப்பொழுது நாங்க தஸ்கீல் செய்யணும். நிசாமுதீன் போய் அங்க உள்ள மாஹோல், அங்குடைய பேச்சுகள், அங்க உள்ள மாஹோல் நாங்க கேட்கணும். இதே போன்று மேலான பெரியார்களே, சோதரர்களே, முக்கியமான ஒரு பொறுப்பு, முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மதரசாவுடைய மாணவர்களுடைய ஜோடு வருஷத்துடைய ஆரம்பத்திலே நடக்கும். அது ஒரு முக்கியமான ஜோடு. வருஷத்துடைய கடைசியிலும் ஒரு முக்கியமான ஜோடு நடக்கும். வருஷத்துடைய ஆரம்பத்துல ஜோடு பக்ரீதுக்கு முன்னாடியே முடிச்சிடும். மதரசால ஓதக்கூடிய மாணவர்களுடைய ஜோடு பக்ரீதுக்கு முன்னாடி, மதரசா ரமதானுக்கு பிறகு ஷவால் ஆரம்பிக்குது பொதுவாக, அப்ப பக்ரீதுக்கு முன்னாடி அந்த ஜோடுகள் முடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி. அது என்ன ஜோடுன்னு சொல்லுவாங்க? கார்குதாரி வாலா ஜோடுன்னு சொல்லுவாங்க. என்ன ஜோடு அது? கார்குதாரி ஜோடுன்னு சொல்லுவாங்க. கார்குதாரி ஜோடு. அப்ப அந்த ஜோடுடைய சரியான தர்த்தீபை நாங்க நல்லா விளங்கி கொண்டு அதை அமல்படுத்தினா பெரிய கயிறு காரணமா இருக்கு. வருஷ ஆரம்பத்திலேயே எல்லா மதரசாக்கள், மதரசால ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் அந்த தாவத்துடைய ஒரு கவலை, தாவத்துடைய ஃபிக்ர்ல வரக்கூடியவரா மாறிடுவாங்க. ஆரம்பத்துல இதுக்கு நாங்க ஃபிக்ர் செய்யணும். அப்ப இதுல இந்த ஜோடுல முதலாவது முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வேலை செய்யக்கூடிய மாணவர்களை நாங்க ஒன்று சேர்க்கறதுக்கு முயற்சி. பழைய மாணவர்கள், கவலையான மாணவர்கள், சில்லா போனவங்க, வக்து கொடுக்கக்கூடியவங்க, மதரசால வேலை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட கவலையான மாணவர்களுடைய ஜோடு இது ஒண்ணு. ரெண்டாவது, இதுல 100க்கு 100 எத்தனை மதரசால இப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை விதமான மதரசால அத்தனை மாணவர்களை நாங்க ஒரு இடத்துல கூட்டுறதுக்கு முயற்சி செய்யறோம். நபர்கள் அதிகமாயிட்டாங்க, தொலை தூரம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப 2-3 ஜோடுகள் நாங்க ஆக்கி வைக்கிறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ஜோடு வைக்கலாம். மதரசாக்கள் அதிகமா இருக்குது, எண்ணிக்கை அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 2 ஜோடு வைக்கலாம், 3 ஜோடு வைக்கலாம். அந்த ஜோடுடைய மசோரா நீங்க உங்களுடைய பொறுப்புதாரிகளுடைய மசோரால செஞ்சுக்கணும். இது தனியா செய்யக்கூடிய வேலை கிடையாது. உலமாக்கள் தனியா செஞ்சுட்டு போறாங்க, அந்த வேலை கிடையாது. இது இஸ்திமாயத்தான எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வாரியா நடக்கூடிய அந்த மசோரால இதை வச்சு நாங்க மசோரா செஞ்சு இதுக்கு நேரத்தையும், இதுக்குரிய இடத்தையும், இதோடைய அமல்களை, இது நடாத்தக்கூடிய ஜமாத்தை நாங்க இங்க இருந்து மசோரா செய்யணும். அத்தனை சாத்திகளுக்கு முன்னாடி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது உலமாக்களுடைய வேலை, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நீங்க ஒதுங்கிடக்கூடாது. இது உங்களுடைய பொறுப்பு. இது நீங்க கூட இருக்கணும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். 2 சாராரும் சேர்ந்து இந்த ஜோடு நடத்தணும். ஒரு இடத்தை முடிவு செஞ்சுட்டீங்க, அப்ப நேரம் என்ன? இதுக்கு நேரம் ஒண்ணு, நீங்க வியாழக்கிழமை லோஹூர்ல இருந்து இஷா வரைக்கும், ஃபஜ்ர் வரைக்கும் வச்சுக்கலாம். அல்லது வியாழக்கிழமை அசர்ல இருந்து வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை வரை வச்சுக்கலாம். ஏன்னா இதுல கிட்டத்தட்ட 4-5 மஜ்லிஸ்கள் நடக்கும். எத்தனை மஜ்லிஸ்கள் நடக்கும் இதுல? கிட்டத்தட்ட 4-5 மஜ்லிஸ்கள். இதுல முதலாவது மஜ்லிஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஜோடுடைய நோக்கம் என்ன, அதுல நாங்க கார்குதாரி எப்படி எடுத்து வைக்கணும், அந்த கார்குதாரி எப்படி நாங்க தர்த்தீப் செய்யணும், அந்த விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மஜ்லிஸ்.
அடுத்த மஜ்லிஸ்ல கார்குதாரி 10 மதரசா கொண்ட இந்த ஜோடி இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த பள்ளியில சொன்னா, ஒவ்வொரு மதரசா வாரியாக ஒரு மாணவரை நிப்பாட்டி அந்த கார்குதாரி பேப்பர் முன் வச்சு நான் முழு கார்குதாரி, சென்ற வருஷம் உங்களுடைய 5 அமல்களுடைய நிலைமை என்ன, உங்க மதரசால எப்படி நடந்துச்சு, எத்தனை மாணவர்கள் அதுல பங்கெடுத்து கொண்டாங்க, அப்புறம் முதல் கஷ்டம் எப்படி செய்வீங்க, இரண்டாவது கஷ்டம் எப்படி செய்வீங்க, 24 மணி ஜமாத் எத்தனை ஜமாத் கிளம்பி போச்சு, எத்தனை கிராமங்களுக்கு போனீங்க, அங்க எவ்வளவு மாற்றங்கள் வந்து நீங்க போறதுனால இந்த கார்குதாரி. பக்கரேந்திர எத்தனை மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி சென்றாங்க, ரமதானுடைய காலத்துல எத்தனை மாணவர்கள் போனாங்க, அதுல ஹாஃபிஸ்கள் போனாங்களா இல்லையா, போய் அவங்க தராவி தொழு வச்சாங்களா இல்லையா, எல்லா கருதாரி கேட்கும். அப்புறம் வருஷத்துக்காண்டி எத்தனை பேர் உங்க மதரசால இருந்து வெளிக்கிளம்பி போனாங்க, ஹாஃபிதாயிட்டு போயிட்டாங்க, அவங்க அடுத்த படிக்கிற ஆலிமாகல அப்படின்னா அந்த ஹாஃபிதுகளை நீங்க 4 மாசத்துக்கு தஸ்கீல் பண்ணீங்களா இல்லையா? முழுமையான ஆலிம் கோர்ஸ் முடிச்சிட்டு போறாரு, அப்ப அவர் வருஷத்துக்கு ரெடி பண்ணீங்களா இல்லையா? அல்லது ஹாஃபிதாயி மட்டும் போறாருன்னா அப்ப அவரை 4 மாசத்துக்கு தயார்படுத்தினீங்களா இல்லையா? எத்தனை பேர் கிளம்பலாங்க இந்த ஜோடில் இந்த கார்குதாரில வரும். இது ஒரு முக்கியமான மஜ்லிஸ். அடுத்த மஜ்லிஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய வெளிச்சத்துல மக்காமி வேலை புரிய வைக்குது. மக்காமி வேலை புரிய வைக்குது. அல்ல கஸ்டுடைய மகிமை மகத்துவம், 2 கஸ்ட் நாங்க எப்படி செய்யணும், அப்புறம் தாலீமுடைய அவசியம் என்ன, மஷூராவுடைய தேவை, அதனுடைய சரியான தர்த்தீப் என்ன, மாணவர்கள் மீது அலைஞ்சு திரிஞ்சு முலாகாத்துகள் செய்யக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன, அப்புறம் 24 மணி நேரம் ஜமாத் அதனுடைய அவசியம், அதனுடைய தேவை, சரியான தர்த்தீப் என்ன, இதெல்லாம் அடிப்படையான மக்காமி வேலைகள். அதுக்காண்டி ஒரு மஜ்லிஸ். அதுக்கு பிறகு அஸாயிமுடைய ஒரு மஜ்லிஸ். என்ன மஜ்லிஸ்? சரி, இப்ப வருஷம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, இன்னும் 8 மாசம் இருக்குது இந்த வருஷம் முடிகிறதுக்கு, இனிமேலாவது சொல்லுங்க இந்த வருஷத்துக்குள்ளார இந்த எல்லா அமல்களிலும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்தி காட்டுவீங்க, கஷ்டலையும் சரி 24 மணி நேரம் ஜமாத் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்க, அப்புறம் வருஷத்துக்காக வேண்டி எத்தனை உலமாக்களை தயார்படுத்துறீங்க, ரமதானுடைய காலத்துல சில்லாக்காணி எத்தனை ஜமாத், இது எல்லா அஸாயிம்களுக்காண்டி ஒரு மஜ்லிஸ். அதே சமயத்துல கடைசியில் ஒரு மஜ்லிஸ்ல தாவத்து, அதனுடைய மகிமை மகத்துவம், தாவத்தும் தாலீமுக்கும் மத்தியில எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்குது, தாவத்து கொண்டு தாலீமுக்கு பிரயோஜனம், தாலீமை கொண்டு தாவத்துக்கு பிரயோஜனம், இது உலமாக்களுடைய பொறுப்பு என்ற வகையான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு கடைசியில் ஒரு மஜ்லிஸ் தாயியுடைய சிஃபாத்துகள் என்ன பேசி கடைசியில் நாங்க துஆ. இதுதான் வருஷத்துடைய ஆரம்பத்தில் நடக்கூடிய கார்குதாரி ஜோடு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், உதாரணத்துக்கு நீங்க டிஸ்ட்ரிக்ட் வாரியா வைக்கிறீங்க, 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, நீங்க 30 கார்குதாரி ஜோடு வைங்க. எத்தனை ஜோடு? 30 கார்குதாரி ஜோடு வைக்கணும். அதுல உங்களுடைய பொறுப்புதாரிகள், அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுடைய பொறுப்புதாரிகள், அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுடைய வருஷம் முடிச்ச உலமாக்கள் 2 பேர் கொண்ட அழகான ஜமாத் அமைச்சு அவங்க போய் 24 மணி நேரம் அந்த கார்குதாரி ஜோடு முடிக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதே போன்று வருஷத்துடைய கடைசியில் ஒரு ஜோடு நடக்கும். வருஷத்துடைய கடைசியில் ஒரு ஜோடு. அது என்ன ஜோடு அப்படின்னு சொன்னா, அது தஷ்கீலி ஜோடு. அந்த ஜோடுக்கு பேர் என்ன? தஷ்கீலி ஜோடு. அந்த ஜோடுல முக்கியமான விஷயம் என்ன, அத்தனை மதரசாக்கள், எல்லா வகையான மதரசாக்கள் இருந்து எல்லா விதமான மாணவர்கள் வரும். அல்ல வேலை செய்யக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, வக்து போன மாணவர்களாக இருந்தாலும் சரி, வக்து போகாத மாணவர்களாக இருந்தாலும் சரி, 100க்கு 100 மதரசா, அந்த மதரசா இருக்கக்கூடிய 100க்கு 100 பிள்ளைகள் அந்த ஜோடுல வந்து சேரும். என்னன்னா நோட் பண்ணிக்க இந்த விஷயம். சின்ன பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களும் வருவாங்க ஜோடு. அவங்க ஜமாத்ல போக மாட்டாங்க, 10 வயசு 12 வயசு, ஆனா ஜோடுல வரணும். அவனுடைய காதுல தாவத்து, தாவத்துடைய மகிமை மகத்துவம், கஷ்டம்னா என்ன, தாலீம்னா என்ன, நாங்க ஓதக்கூடிய இந்த ஓதுறதுடைய நோக்கம் என்ன, இது இந்த பிஞ்சு உள்ளங்கள்ல இப்பொழுது பதியணும். 100க்கு 100 மதரசா, அதுல ஓதக்கூடிய 100க்கு 100 மாணவர்கள் எல்லோரும் வரணும். ஆனா தஷ்கீல் பெரிய வயசுல உள்ள மாணவர்கள் மட்டும் நாங்க செய்வோம். 15 வயசு 16 வயசு 17 வயசு பெரிய வயசு அவங்களுக்கு மட்டும் தான் நாங்க தஷ்கீல் செய்வோம். ஆனா மஜ்லிஸ்ல எல்லாரும் வரும். அதுல 2 நேரம் தான், 2 சபை, அசர்ல ஒண்ணு மகரிப் ஒண்ணு. வியாழக்கிழமை வச்சா அப்ப அசர் டு மகரிப் இஷா வச்சுக்கோங்க, அல்லது ஜும்மா அன்னைக்கு ஃபஜ்ர்ல இருந்து 10 மணி வரை ஜும்மா வரை வச்சுக்கொள்ளுங்க. 2 மஜ்லிஸ் அடிப்படையா, 2 மஜ்லிஸும் தாவத்து தஷ்கீல் சம்பந்தப்பட்ட மஜ்லிஸ். 2 மஜ்லிஸும் தாவத்தும் தஷ்கீல் சம்பந்தப்பட்ட மஜ்லிஸ். முதல் மஜ்லிஸ்லயும் தாவத்து, அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்லுதல் என்ற விஷயங்களை பேசி ஆர்வப்படுத்தி தர்கீப் கொடுத்து தஷ்கீல் செய்யறது. 2வது மஜ்லிஸ்லயும் ரொம்ப தெளிவா விவரமா தாவத்துடைய பேச்சு பேசி, தஷ்கீலுடைய பேச்சுக்களை பேசி, சஹாபா பெருமக்கள் எப்படி நபி அவங்கள்ட்ட ஓதிக்கிட்டு இருக்க காலத்திலேயே அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவங்களா இருந்தாங்க, தூரமா போனாங்க, நாடா போனாங்க, தன்னுடைய கபர்களை அமைச்சுக்கிட்டாங்க. 2 சாபி வராங்க, இஸ்லாத்தை தழுவி நபி அவங்கள்ட்ட வந்து ஓதுறதுக்காக வேண்டி, நபி அவங்கள்ட்ட வந்து இருக்கிறதுக்காக வேண்டி முதல் வாரமே ஒரு ஜமாத் ரெடி ஆகுது. அதுல 2 பேர்ல ஒருத்தர் தஷ்கீல் ஆகி போறாரு, அங்கேயே ஷஹீத் ஆயிடுறாரு. இதான் உதாரணம், அழகான உதாரணம்.
2 சாபியில இருந்து ஒரு சாபி. இப்பதான் வந்தாரு, இப்பதான் அட்மிஷன், இப்பதான் மதரசால சேர்றாரு. ஜமாத் போது அனுப்பிட்டாங்க. அப்ப அங்கெல்லாம் என்ன 24 மணி போனா ரிட்டர்ன் வர மாதிரி அதெல்லாம் கிடையாது. மௌத்து ஹயாத் தஷ்கீல். முதல் வாரம் போன அந்த முதல் வாரம் போன அந்த முதல் மாணவர் போன வாக்கிலே அவர் மூத்தாயிட்டார், ஷஹீதாயிட்டார். இந்த தரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதரசா இருந்துச்சு. அந்த அமைப்புல தான் நாங்க கொண்டாடுறோம் அல்லாஹ்வுடைய பாதையில மாணவர்கள் போகக்கூடியவளா. அப்ப 2 மஜ்லிஸும் அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய சிறப்பு அவசியம் பேசி முழுமையான முறையில் தஷ்கீல் செய்யறது. அது மட்டும் இல்ல, இதுக்கு பிறகு எத்தனை தஷ்கீல்கள் வந்திருக்குதோ இப்ப அவங்களுடைய வசூலியாபி செய்யணும். என்ன செய்யணும் ஜி? வசூலியாபி. அதுக்கு பிறகு இத்தனை வசூலியாபி வந்துருச்சு, இத்தனை தஷ்கீல்கள் வந்துருச்சு, இப்ப இதை முழுசா வசூலியார் செய்யறது. அதுக்கு அணி ஜமாத்துகள் அமைங்க. அல்ல பொறுப்புதாரிகள் இருக்கணும், ஊருடைய பொறுப்புதாரிகள் இருக்கணும், பள்ளியுடைய பொறுப்புதாரிகள் இருக்கணும், வேலை செய்யக்கூடிய வருஷம் கொடுத்த உலமாக்களும் அதுல பொறுப்புதாரிகளா இருக்கணும். இப்ப இவங்க அடுத்த ரமதானுக்கு முன்னாடி லீவு வர காட்டிலும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த மதரசால ஃபாலோ பண்ணி திரும்ப போய் யாரெல்லாம் பேர் கொடுத்தாங்களோ, வசூலியாபி கொடுத்தாங்களோ, அவங்க முழுசான முறையில் வசூல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம யார் நியத்து வைக்கலையோ அவங்க மீது பாடுபட்டு அவங்களை தயார்படுத்தணும். அப்புறம் அவங்களுக்கு நல்ல முறையில் ரவானிக்கு கொடுத்து அவங்க நிசாமுதீன் வழி அனுப்புற வரைக்கும் அவங்க பாடுபட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்குதான் நிசாமுதீன்ல இருந்து ஜமாத்துகள் வருது. இப்ப 4 ஜமாத்தை நாங்க நிசாமுதீன்ல இருந்து அனுப்பி இருக்கிறது நோக்கமே முழு தமிழ்ல இருக்கக்கூடிய அத்தனை மதரசாக்கள், அந்த மதரசால ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவர் அவர் ரமதானுடைய காலத்துல அவர் ஓதிக்கிட்டு இருக்கிறார், இன்னும் ஓதுறது பாக்கி இருக்குது. அப்ப ரமதான் அவர் தஷ்கீல் பண்ணி அவர் அல்லாஹ்வுடைய பாதையில வழி அனுப்பி வைக்கணும். அல்லது அவர் ஓதி முடிக்கிறாருன்னா வருஷத்துக்கு அணி அவர் வந்து தஷ்கீல் செய்யணும். அந்த நோக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் 5-6 உலமாக்கள் கொண்ட 4 ஜமாத்து நிசாமுதீன்ல வந்து இறங்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்காரவங்க நியத் வச்சுக்கொள்ளுங்க, அந்த ஜமாத்தை கூட நாங்க முழுசா ஒத்தளிச்சு அவங்களோட நாங்க ரெஹபரா போய் ஒவ்வொரு மதரசாவுடைய ஒரு மாணவன் மீது பாடுபட்டு அவங்க ரமதான் காண்டி அல்லாஹ்வுடைய பாதையில சில்லா போறது தயார்படுத்துவோம். அதே போன்று அவங்க வருஷத்துக்கு அவங்க ஓதி முடிக்கிறாங்க, அடுத்த மேல் படிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள வருஷத்துக்கு ஆணி நாங்க தஷ்கீல் பண்ணதுல முழுக்க இவங்களுக்கு நாங்க சாத்து கொடுப்போம். நியத் வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அதே போன்று மேலான பெரியார்கள் சொல்லி காலேஜ் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போன்று மாணவிகள், இது ரொம்ப முக்கியமான ஒரு உண்வானாக ஒரு தலையங்கமா இருந்து கொண்டிருக்குது. காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த மாணவிகள் இருக்கிறாங்க, அந்த மாணவிகள் மீது உழைப்பு செய்யறதுக்கு நிசாமுதீன்ல இருந்து பல முறை சொல்லப்பட்டிருச்சு. எப்படி உழைப்பு செய்யணும், எப்படி அவங்க மீது மாணவிகள் காலேஜ்ல படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், வயசு வந்த பிள்ளைகள் போறாங்க, டிகிரிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியோ போயிட்டாங்க. ஆனா அவனுடைய ஈமானை பாதுகாக்கிறது, அவனுடைய பரதாவுள்ள வாழ்க்கையில அவங்களை கொண்டு வர்றது, அவனுடைய கொள்கையை பாதுகாக்கிறது, இது எங்களுடைய பொறுப்பா இருக்குது. இது நாங்க பள்ளியில இருந்து நாங்க கவலைப்படுறது. இதுக்குன்னு தனி ஒரு டீம், இதுக்குன்னு தனி ஒரு ஜமாத்து, இதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் கிடையாது. இது பள்ளியில இருந்தே கண்ட்ரோல் பண்ணணும். பள்ளியுடைய சாத்திகள் நேரத்தை கூட்டணும். தன்னுடைய 2:30 மணி தியாலத்தை 4 மணி தியாலம் ஆக்கணும். 4 மணி தியாலம் கொடுக்கக்கூடியவங்க 8 மணி தியாலம் ஆக்கணும். அப்ப எத்தனை ஹாஸ்டல்கள் இருக்குதோ அதுக்கு நிசாமுதீன் முடிவு செய்யப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாணவிகள் அந்த ஸ்கூல் அந்த காலேஜை விட்டு வெளியில தங்கி இருக்கிறாங்க, மொஹல்லாக்கள்ல தங்கி இருக்கிறாங்க, 2ல தங்கி இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்க மொஹல்லாவாசி பெண்களை போன்று அந்த பெண்களை எப்படியாவது பெண்களின் மூலியமா உழைப்பு செஞ்சு வாராந்திர தாலீமை கொண்டாந்து சேர்க்கறது முயற்சி. எதுல கொண்டாந்து சேர்க்கணும்? வாராந்திர தாலீமை கொண்டாந்து சேர்க்கணும். எப்படி விதவைகள் இருப்பாங்க, அதே போன்று வயசு வந்த பெண்கள் இருப்பாங்க, வீடா இருப்பாங்க. அப்ப வாராந்திர தாலீமை அவங்க கூட்டிட்டு வந்து எவ்வளவு நாங்க முயற்சி செய்யறோம். அது போன்று ஊரா விட்டு நாடா விட்டு இந்த பிள்ளைகள் வந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிமான பெண்கள் அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஈமான் என்ன தெரியாது, களிமான என்ன தெரியாது, அவங்க என்னெல்லாம் போதிச்சு கொடுக்கப்படுது அதுதான் கொள்கை கோட்பாடு நினைச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரும் அவங்க மீது பாடுபடக்கூடியவங்க இல்ல, யாரும் அவங்க மீது அக்கறைப்படக்கூடியவங்க கிடையாது. இங்க இருந்தா இருக்குதானே ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறானா, ஆகிரத் இருக்குதா, மௌத்துன்னு இருக்குதா, மௌத்து பிறகு நாங்க எழுப்ப, இப்படிப்பட்ட பயங்கரமான கேள்விகள் அவங்களுடைய உள்ளத்துல வந்துகிட்டு இருக்கு. ஏன் யாரும் உழைப்பு செய்யறதுக்கு இல்ல, விட்டா சோக்கல அப்படியே கண்ணை மூடிட்டு எல்லாரும் குற்றவாளிகள். நாங்க பள்ளியில இருந்துகிட்டு வெறும் 2:30 மணி நேரம் கொடுத்து போட்டு தெரிஞ்சவங்களை மட்டும் முசாஃபா பண்ணிட்டு வந்துட்டோம். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இந்த பள்ளி கூடங்கள்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க மீது நாங்க போய் பாடுபடல, அந்த பாடுபடக்கான மஷோரால கூட அந்த உண்வான் வரலன்னு சொன்னா நாங்கெல்லாம் குற்றவாளிகள். மஷோரால இருந்துகிட்டே குற்றவாளிகள். இது குறிப்பிட்ட சாரார்களுக்கு தப்லீகுடைய வேலை கிடையாது. 100க்கு 100 எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, எங்களுக்கு அக்கம் பக்கத்துல சுட்டு வட்டாரத்துல ஓர் பிள்ளைகள் காலேஜ்ல ஸ்கூல்ல போயிட்டு இருக்காங்க. அவனுடைய ஈமான், அவனுடைய ஆகிரத்தை பத்தி கவலைப்படுறது பள்ளி மஸ்ஜித் வார ஜமாத்துடைய பொறுப்பு. இது வேற யாருடைய பொறுப்புலாம் கிடையாது.
அவங்கள வாராந்திர தாலீம்ல எப்படியாவது கொண்டு சேர்க்கணும். அதை பத்தி நாங்க கவலைப்படணும், அதை பத்தி நாங்க ஃபிக்ர் செய்யணும், அதுக்கான முயற்சிகள் நாங்க எடுக்கணும். 100க்கு 100 வாலிப பிள்ளைகள் வந்தாங்களே வாராந்திர தாலீம்ல. நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க. சும்மா வயசானவங்க மூதாட்டிகள் ஒரு 8-10 பேர் வந்துட்டாங்க. இவங்க யாருஜி 3 நாள் முடிச்சவங்க, இவங்க யாருஜி 10 நாள் முடிச்சவங்க, இவங்க யாருஜி ஜில்லா முடிச்சவங்க, இவங்க யாருஜி 2 மாசம் வெளிநாட்டு போனவங்க, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 50-100 பெண்கள் சேர்ந்துட்டாங்க. அந்த வயசான அதே போல வாலிப பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்களே, அதே போல முர்ததாயிட்டு இருக்காங்களே, அவங்க வந்தாங்களா எந்த கவலையும் கிடையாது. அவங்க மீது யார் பாடுபடுறது, யார் பாடுபடுறது, யார் கவலைப்படுறது? ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லது அவங்க இப்படி வரல, அவங்க வந்து மொஹல்லால இல்ல, அவங்களுக்கு தனியா காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அவங்க அதுலதான் இருப்பாங்க, வெளியில வர்றது இல்ல அப்படின்னு சொன்னா எங்களுடைய உசூல் அவங்க வெளியில எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க. அப்ப என்ன செய்யணும்? அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சுற்று வட்டாரத்துக்குள்ளார முஸ்லிம் ஃபேமிலிகள் இருக்கிறாங்களா அதை பார்த்துக்கங்க. இருந்தா அவங்க மீது பாடுபட்டு அவங்கள நிபந்தனைகளை பூர்த்தி செய்யுங்க. 10 நாள் 2 பெண்களை முடிக்க வச்சிருங்க, அதே போல 3 நாள் முடிக்க வச்சிருங்க. அப்புறம் அந்த வீடுகள்ல குறி வச்சு வாராந்திர தாலீம் உருவாக்கி அந்த வீட்டுல அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை வாலிப பெண்களை வாரத்துல ஒரு தடவை வாராந்திர தாலீம் என்ற பேர்ல ஒன்று கூட்டி அவங்க மத்தியில தாலீம், அவங்களுக்கான இஸ்திக்பால், அப்புறம் அவங்கள்ட்ட மத்தியில 6 நம்பர் முதாக்கரா, அப்புறம் மாசத்துல ஒரு தடவை பயான். இது எல்லா அமலும் நாங்க அங்க அமல்படுத்தி காட்டுறோம். அப்படியும் முடியல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்யறது? அப்ப அதுக்கு ஒரு கடைசி சொல்யூஷன், கடைசி வழி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலேஜுக்கு பக்கத்துல கூடிய எங்களுடைய மொஹல்லா இருக்குது, அந்த மொஹல்லால பக்குவமான பழைய சாத்திகள் இருக்கிறாங்க, வக்து கொடுத்த பழைய பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்கள் 2 ஜோடியை முடிவு பண்ணும். என்ன செய்யணும்? 2 ஜோடியை முடிவு பண்ணும். வக்து முடிச்சு மஸ்தூராத்துடைய வாராந்திர தாலீமுடைய முழு உசூல்களை தெரிஞ்ச நல்ல பக்குவம் உள்ள 2 ஜோடியை முடிவு செய்யணும். அந்த 2 ஜோடி அங்க காம்ப்ளெக்ஸ்ல அல்லது அந்த வாதியாட்ட பேசி கீசி ஏதோ ஒரு இடத்தை பாதுகாப்பா பரதா உள்ள ஒரு இடத்தை பார்த்து, அப்புறம் அந்த இடத்துல எல்லா விதமான அந்த பிள்ளைகளை, காலேஜில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல அந்த ஹால்ல ஒண்ணு சேர்த்து இந்த 2 பெண்கள் உள்ள போய் அவங்க தாலீம் வாசிப்பாங்க, 6 நம்பர் பேசுவாங்க, தஷ்கீல் செய்வாங்க, தொழுதுட்டு வாங்கம்மா அப்படின்னு அவங்க அழகா நம்மளோட பேசி, லீவு காலம் வந்துச்சுன்னா எந்த ஊர் நீங்க லீவு காலம் வந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க, உங்களுடைய தகப்பனார்களோட சேர்ந்து பெற்றோர்களோட சேர்ந்து நீங்க 3 நாள் போகணும் அப்படின்னு நியத்து இங்க செய்ய வச்சிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அசராத்துகள் படும். அதே போல மாசத்துல ஒரு தடவை இவங்களுக்கு மத்தியில பயானும் செய்யப்படும். இதே போல காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பொறுப்பு முக்கியமான பொறுப்பு. அவங்க தினந்தோறும் மஷூரால கலந்து கொள்ளணும், அதே போன்று தினந்தோறும் அவங்க முலாக்காத்துல கலந்து கொள்ளணும். எவ்வளோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வாலிபர்கள் இல்முக்குன்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள் சொற்பமானது. ஆனா ஜஹல் என்ற மடமைத்தனை படித்துக் கொடுக்கிறதுக்கு, படித்துக் கொள்றதுக்கு ஆயிரக்கணக்கானது, ஏன் லட்சக்கணக்கானவங்க அதை படிக்க தயாரா இருக்காங்க. இப்ப இவங்க மீது யார் பாடுபடுறது? நீங்க படிக்கிறது ஜஹல், மடமைத்தனம். அசல் இல்மு குர்ஆன் ஹதீஸ். நீங்க படிக்கிறது கொண்டு நோக்கம் துனியா சம்பாதிக்கிறது, ஆனா இந்த இல்ம கொண்டு நோக்கம் உங்களுடைய ஆகிரத்தை சரியாக்கி கொள்றது. அப்படி நல்ல முறையில் புரிய வச்சு ஆகிரன்னா என்ன, கபருடைய வாழ்க்கை என்ன என்பதை புரிய வச்சு உங்கள் மீது பாடுபடுறது. அதுக்காக தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் மீது உழைப்புக்காக வேண்டி தினந்தோறும் மஷூரா நடக்கணும், தாலீம் நடக்கணும். அதே போல வாரத்துல 2 கஷ்டம் இவங்களும் செய்யணும். அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இவங்களும் 24 மணி நேரம் ஜமாத் போகணும். இது எழுதப்பட்ட உசூல். வாரம் மாணவர்கள் 24 மணி நேரம் ஜமாத் போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை போட்டும், கடைசி பட்சமானது 3 வாரத்துக்கு அல்லது 4 வாரத்துக்கு வாரம் போறதுக்கு முயற்சி. அதே போல எங்கேயாவது மாசத்துல 3 நாள் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, அவங்க 3 நாள். கடைசி பட்சம் என்னன்னா, யார் எந்த அளவுக்கு மாணவர் வக்து கொடுக்க தயாரோ அந்த அளவுக்கு அவருடைய வக்து எடுத்து அவர் தஷ்கீல் பண்ணுங்க. ஆனா முறையான முறையை ரவான்கி நடக்கணும், வந்தது பேர் வாபசி கார்குதாரி நடக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வாலிபர்களை கூட்டிட்டு போகிறதுக்கு பழைய சாத்திகள் கட்டாயம் சேர்த்து அனுப்பிக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, நாங்க சாதாரணமா மதரசால அல்லது எங்க பள்ளியில இருந்து கிளம்பக்கூடிய ஒரு 3 நாள் ஜமாத்துக்கு பழைய பக்குவமான சாத்திகளை சேர்க்கணும். ஏன்? நல்ல தர்பியத் கிடைக்கணும். அப்ப யாருடைய காதுல அல்லாஹ் ரசூல் படுறதே இல்ல, எப்ப பார்த்தாலும் துனியா, எப்ப பார்த்தாலும் இந்த சயின்ஸ் அப்படின்ற விஷயங்கள் தான் பட்டுக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் ரசூலுக்கு புறமான விஷயங்கள் பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட வாலிபர்கள் நல்ல தர்பியத்தை செஞ்சு எடுக்கணும், சரியான ஃபிகர்கள் அவங்கள்ட்ட வரணும்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு பழைய பக்குவம் உள்ள சாத்திகள், அதே பொண்ணு கவலையான சாத்திகளை போட்டு நாங்க அனுப்பி 2 பேர் போகணும். அவங்க எப்படிப்பட்டவங்க? தன்னுடைய 3 நாள் மாசத்துடைய 3 நாள் கொடுத்ததுக்கு பிறகு போகணும்.
3 எக்ஸ்ட்ரா. இதை 3 நாளெல்லாம் கணக்கு போடக்கூடாது. தன்னுடைய 3 நாள் முதல்ல முடிச்சுக்கோங்க. உங்க பள்ளியில இருந்து 72 மணி நேரம் கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரான 1 நாள் 2 நாள் 3 நாள் இந்த வாலிபர்களை இந்த மாணவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டிட்டு போய் நல்லா தரபியை செஞ்சு நாங்க கூட்டிட்டு வரோம். அதே போல இவங்களுடைய சின்ன பெரிய விடுமுறை காலங்கள் வருது, அதிலே நாங்க தஷ்கீல் செய்யணும். குறிப்பா இவங்களுடைய வெக்கேஷன் வருது, சம்மர், அப்ப சில்லாவா உடனே நீங்க தஷ்கீல் பண்ணுங்க. இப்ப பழக்கம் என்ன, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நடக்குது, எக்ஸ்ட்ரா பாடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. புரிய வைங்க, எவ்வளவு நீங்க படிக்க போறீங்க, உங்களை ஆகிறதுக்கு எப்ப நேரத்தை ஒதுக்க போறீங்க. இப்ப படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், அதுக்கு பிறகு ஜாப், அதுக்கு பிறகு வேலை வாய்ப்பு, அதுக்கு பிறகு அப்படியே முடிச்சாலும். அழகான முறையில் புரிய வச்சா இந்த பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் தஆலா பகுத்தறிவு கொடுத்திருக்கிறான். இவங்க விளங்குவாங்க, விளங்கக்கூடிய சக்தி ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நீங்க நல்ல முறையில் தரகை கொடுத்தீங்க, ஒரு சில்லா இல்லாட்டி குறைஞ்சது 1 மாசமாவது வருஷத்துல கொடுப்பாங்க வெக்கேஷன் இன்ஷா அல்லாஹ். 10,000 அதாவது 40,000 மதரசாவுடைய மாணவர்கள் கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, சரியான முறையில் உழைப்பு நடந்தா எவ்வளோ காலேஜுடைய மாணவர்கள், எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் லட்சக்கணக்கில் கிளம்பினாலும் எல்லாம் லட்சக்கணக்கில் ஓதிட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய எண்ணிக்கை அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு போகணும், எவ்வளவு பெரிய எண்ணிக்கை போயிட்டு இருக்குது. அதை வச்சு நாங்க திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்க காலேஜ்ல இருந்து ஜமாத் போயிருச்சு, அங்க போயிருச்சு, 10 ஜமாத் 20 ஜமாத் 30 ஜமாத் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அறவே கிடையாது. அழுகணும், நாங்க ஒழுங்கான முறையில இன்னும் முயற்சி செய்யல, 100க்கு 100 வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியே கிளம்பி செல்லல அப்படின்னு அழுகணும், கவலைப்படணும். அன்றாட உழைப்புடைய ஒரு அங்கமாக்கி கொள்ளணும். தினந்தோறும் மஷூரால இந்த பாயிண்ட் வரணும். மாணவர்கள் மீது உழைப்பு நடக்குதா இல்லையா, நீங்க இந்த காலேஜ் போறீங்களா, நீங்க அந்த காலேஜ் போங்க, இங்க 2 மணி நேரம் உங்க பள்ளியுடைய தக்காதா பூர்த்தி செஞ்சுட்டீங்க, இப்ப 2 மணி நேரம் இன்னும் எடுத்துக்கிட்டு 10-20 நிமிஷம் தூரமா இருக்குது, நடந்து போங்க. காலேஜுக்குள்ளார போய் ஹிக்மத்தான முறையில் அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு அரவணைச்சு ஹிக்மத்தா அவங்க மீது பாடுபடுங்க. அவங்களே கூட்டிட்டு வந்து பள்ளியில சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி வரலன்னா அந்த ரூம்ல உட்கார்ந்து அவங்கள்ட்ட முழு பேச்சுக்களை பேசி அவங்களை தஷ்கீல் பண்ணிட்டு வாங்க. யார் 24 மணி நேரம் போற ஜமாத் தயாரு, யார் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட வெக்கேஷன்ல போற ஜமாத்ல போற தயாரு, அங்கே தஷ்கீல் பண்ணுங்க. அப்ப எங்களுடைய பள்ளியில அமல்ல கொண்டு சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். இது வாரம் முழுக்க உழைப்பு செய்யணும். இது வாரத்துல ஒரு நாள் உழைப்பு செய்யக்கூடிய வேலை கிடையாது. மாணவர்களா இருக்கிறாங்க, அதனால வாரத்தை ஒரு தடவை தான் லீவு, அப்படிதான் கிடையாது. வாரம் முழுக்க உழைப்பு செய்யணும், தினந்தோறும் உழைப்பு செய்யணும், எவ்வளவு முடியுமோ உழைப்பு செய்யணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இவங்க லீவுடைய காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் விசேஷமா அதிகமான நேரத்தை எடுத்து நாங்க உழைப்பு செய்யணும், அதிகமான முறையில் பாடுபடும். வியாழக்கிழமை லீவா இருக்குது, 100க்கு 100 மாணவர்கள் மீது நாங்க உழைப்பு செஞ்சிடணும். 100க்கு 100 இன்னைக்கு ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களை முழுக்க சந்திச்சே தீரணும். அவங்களை எப்படியாவது அல்லாஹ்வுடைய பக்கம் அழைக்கணும், அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு போய் அவங்க வரை எத்தி வைக்கணும், ஒரு தடவையாவது அவங்களை காலடி பள்ளியில கொண்டாந்து வச்சிடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விசேஷமான முறையில் முயற்சி எடுக்கணும். இதுதான் அசல் விஷயம். மீதி 6 நாள் நாங்க உழைப்பு செய்வோம், உழைப்பு இல்லாம கிடையாது. அவங்களுக்கு ஒரு தனி நாள் வாரத்துல கிடையாது, திரும்ப சொல்லிட்டாங்க. முழு வாரம் உழைப்பு செஞ்சுக்கிட்டு வியாழக்கிழமை எப்ப லீவோ கொஞ்சம் விசேஷமான உழைப்பு செய்யும். அதே போல இப்ப அவங்களுக்கு வெக்கேஷன்ல சில்லா, அவங்களும் ரவான்கி பேச்சு கேட்கறதுக்காக வேண்டி ரூட் வாங்கிட்டு போறதுக்காண்டி நிசாமுதீன் வரணும். அல்ஹம்துலில்லாஹ். வெளிநாட்டில இருந்து கூட டாக்டர்கள் இன்ஜினியர்கள் ஓதக்கூடிய மாணவர்களுடைய ஜமாத், இங்கிலாந்துல இருந்து 8 வாலிபர்கள், அவங்க எல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க, வந்திருக்கிறாங்க, சில்லா முடிச்சிட்டு போறாங்க. ஜித்தால இருந்து வராங்க, யாரு எல்லாரும் இன்ஜினியர் படிச்சிட்டு இருக்காங்க, வந்து சில்லா முடிச்சிட்டு ரமதான் அவங்க வெக்கேஷன்ல போயிருக்கிறாங்க. அப்ப முழு உலகத்துல இருந்து வராங்க, யாரு காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அப்ப நாங்க தமிழ்நாடுல இருந்து ஏன் அனுப்ப முடியாதுன்னு சொல்லுங்க. அதனால நாங்க எல்லா இடத்துலயும் தஷ்கீல் பண்ணி சம்மருடைய நேரத்துல பழைய பொறுப்புதாரர்கள் தலைமை கீழே சில்லாவுடைய ஜமாத்துகள் அவங்க ஓதி முடிக்கல பாக்கி இருக்குது. அப்ப சில்லா காண்டி ஓதி முடிக்கிறாங்களா, அப்ப முழு முயற்சி பண்ணி அவங்க வருஷம் 4 மாசத்துக்காண்டி தயார்படுத்து. நீங்க ஏதாவது ஒரு ஜாப்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி 4 மாசம் உங்களுடைய ஈமான பாதுகாத்து தன்னுடைய தீனுடைய பக்காவான தாயாகி அது பிறகு நீங்க ஜாப்ல போங்க. யார் வேணான்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா நீங்க தேர்ந்து காட்டுங்க. நாங்க பாருங்க, நாங்க வேலை செய்யறோம், வாய்ப்புகள் இருக்குது, ஜாப் இருக்குது, ஆனா நாங்க அல்லாஹ்வுடைய அடியார்கள், நாங்க அல்லாஹ்வுடைய கடமைகளை பூர்த்தி செய்யறோம். அத்தனை விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முன்மாதிரியா ஒரு மாறணும். இதுதான் நமக்கு வேற ஒண்ணு கிடையாது. இவங்களுக்கும் 2 விதமான ஜோடுகள் நடக்கும். வருஷத்துடைய ஆரம்பத்துல ஒரு ஜோடு நடக்கும், அதுல கார்குதாரி ஜோடுன்னு சொல்லுவாங்க. அதுல அதே போன்று முதல் மஜ்லிஸ்ல எல்லா விஷயங்கள் புரிய வைக்கிறது. ஜோடு நோக்கம் என்ன, கார்குதாரி எப்படி சொல்லணும். 2வது மஜ்லிஸ்ல முழுமையான முறையில் கார்குதாரி கேட்கறது, போன வருஷம் செஞ்ச உழைப்புடைய முழு கார்குதாரி. 3வது மஜ்லிஸ்ல அவங்களுக்கு வந்து மக்காமி வேலை புரிய வைக்கிறது. இன்னொரு மஜ்லிஸ்ல அசாய் உட்கார வைக்கிறது. இன்னொரு மஜ்லிஸ்ல பொதுவான தாவத்துடைய பேச்சு, தாயுடைய சிபாத்து, தாவத்துடைய பிரயோஜனங்களை பேசி இந்த மாதிரி 5 மஜ்லிஸோட நாங்க முடிக்கணும். 100க்கு 100 காலேஜுடைய
வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர் அதுல வரதுக்குறாங்க. இது ஆரம்ப வருஷத்துடைய ஆரம்பத்தில் கார்குதாரி ஜோடு வேலை செய்யக்கூடிய பக்குவமான கவலையான மாணவர்களுடைய ஜோடு. இது கார்குதாரி ஜோடு. வருஷத்துடைய கடைசியிலே தஷ்கீல் ஜோடு. அதுல எல்லா காலேஜுடைய ஒவ்வொரு மாணவரை நான் கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி. அதே போன்று எங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க உலமாக்கள் குறிப்பாக அவங்க 2 மாசம் நிசாமுதீனுக்கு கட்டாய நேரத்தை எடுத்துட்டு வரணும். தன்னுடைய வருஷ சில்லாவை எடுத்துட்டு வரணும். 2 மாசத்துக்காண்டி நிசாமுதீன் வக்த் எடுத்துட்டு வரணும். அவங்களுக்கு பலவிதமான தகாதாக்கள் இருக்குது. பெரிய தகாதா என்ன, அவங்க அங்க வந்தாதான் வேறுடைய தரம் என்ன, வேறுடைய சரியான தர்த்தீப் என்ன, வேலை எந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படுது, நோக்கங்கள் என்ன அப்படின்னு அங்க வந்து விளங்குறதுக்கு காரணம் ஒண்ணு. ரெண்டாவது, முழு உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தகாதாக்கள் இருக்குது பாத்தீங்களா, அந்த தகாதாக்கள்ல இவங்க பயன்படுத்தப்பட்டு முழு உலகத்துடைய தகாதாக்கள்ல பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கு. அங்க தாலிமுடைய பொறுப்புகள் கொடுக்கப்படுது மாஷா அல்லாஹ். அதே போன்று அரபுகள் வராங்க, அவங்களுக்கு ரவான்கி, வாபசி, கார்குதாரி தர்ஜுமா, ஃபஜ்ருடைய பயான், ஹயாத்து ஷாவுடைய தர்ஜுமாவோட தேவை இருக்குது. அரபு ஜமாத் வந்தா அவங்களோட சேர்ந்து 40 நாள் 30 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் அவங்களுக்கு 100க்கு 100 முழுசான முறையில வேலையை அமல்படுத்தி காட்டக்கூடிய பெரிய ஒரு தேவை தகாதா இருக்குது. இதெல்லாம் தகாதா பூர்த்தி எப்ப ஆகும், இந்த உலமாக்கள் தன்னுடைய சில்லா 2 மாசத்தை எடுத்துட்டு பேணுதலான நிசாமுதீனுக்கு வரும். நீங்க செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா. இப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த பேசப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் முஸாக்கரங்கள் பண்ணி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ்.